இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல என்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? இவன் ஆல்ரெடி ஒருத்தரை விரும்பி இருந்தா அவனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தேடி வந்திருக்கானேன்னு நீங்க ஏதாவது என்ன தப்பா நினைக்கிறீங்களா? எது வந்தாலும் பரவாயில்ல மனோஜ், எனக்கு ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் நான் பட்டுட்டேன், அதனால இன்னொரு டைம் எனக்கு வலிக்காது. நீங்க தாராளமா சொல்லலாம், எது வந்தாலும் சொல்லுங்க மனோஜ். அப்படியா? நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுல்ல பூர்ணி? அப்படின்னா இல்ல மனோஜ், நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அப்போ ஓகே தான். நானும் என் மனசுல பட்டதை உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும்ல. உங்களுக்கு எப்படி உங்க மனசுல பட்டதை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு நானும் பதில் கொடுக்கணும்ல. என்னோட பதில் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒருவேளை மனோஜ்க்கு என்ன பிடிக்கலையோ, அதனாலதான் இப்படி பேசுறாரோ. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ. பூர்ணி கொஞ்சம் நிதானமா மூடி எடுத்திருக்கலாம். உன் மனசுல அவர் மேல காதல் இருந்தாலும் அவர்கிட்ட முதல்ல பேசி பார்த்துருக்கலாம். அவருக்கு நம்ம மேல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என் காதல சொல்லியிருக்கலாமோ. இப்ப இவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. என்னங்க பூர்ணி, எதுவுமே பதிலே காணும். என் மனசுல பட்டதை சொல்லலாம்ல, உங்களுக்கு எந்த வருத்தமும் வராதுல்ல? எந்த வருத்தமும் வராது, நீங்க சொல்லுங்க. அப்ப சரிங்க பூர்ணி, கண்டிப்பா நானும் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். உங்களுக்கு எதனால என் மேல காதல் வந்ததுன்னு தெரியல. அதுவும் எப்போ நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு உங்க மேல காதல் இப்போ வரல, எப்பயோ வந்துருச்சு. ஆமாண்டி, எனக்கு உண்மையில எப்பயோ காதல் வந்துருச்சுன்னு சொன்னேன். உனக்கு எப்போ வந்ததுன்னு தெரியாது. ஆனா உனக்கு முன்னாடியே எனக்கு உண்மையில காதல் வந்துருச்சுடி. அப்புறம் நீ உன் காதல பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. ஆனா எனக்கு டக்குன்னு சொல்ல ஒரு தைரியமே வரல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு தைரியம் வந்தது. I love you பூர்ணி. லவ்வாதான் சொல்லிட்டு அழிய நீனா எப்படி என் பக்கத்துல வர மாட்டியா? அதுக்கு என்ன, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். வந்தா அடிச்சிருவியோன்னு பயம்தான். வந்தா அடிக்க மாட்டேன்ல. அதுக்குதான் வெயிட்டிங்க. ஆமா, அடிக்கிற கிஸ் கண்ணத்துலயா இல்லனா போடாவா? ஏய் என்னடி மரியாதைலாம் தெரியுது. அதுக்கு என்னடி தாராளமா சொல்லலாம். ஏன் பூர்ணி சொல்லலாம்ல? பூர்ணி உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க அம்மாவை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க. உங்க அம்மாவையே குழந்தை போல பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு வரப்போ கொண்டாடிய நீங்க எப்படி பாத்துப்பீங்க? நீங்க அம்மாவை பாத்துக்கிறத வச்சு எனக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சது. எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. அப்பதான் நான் நினைச்சேன் நான் உங்களை விரும்புறேன்னு. ஏ பூர்ணி, கண்டிப்பா என் அம்மாவை போலவே என் பொண்டாட்டியும் நம்ம நல்லா பார்த்துப்பேண்டி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எதனால பிடிச்சது? ஒரு பேஷண்ட்டையே இந்த அளவுக்கு அன்பா பாசமா பாத்துக்கிறான். அவங்களே மாமியாரா வந்தா இன்னும் எப்படி பாத்துப்பான் அப்படின்னு இமேஜின் பண்ண எனக்கு நல்லதா தான் பட்டுது. ஓய், உன் மாமியாரை பாத்துப்பல? அதுக்கே நீங்க என் மாமியாரையும் பாத்துப்பேன், என் மாமியாரோட பையனையும் பாத்துப்பேன். ஒண்ணு சொன்னா இப்ப வந்து பாத்துப்பேன். ஒண்ணு சொல்றதா? ஓய், நானும் எப்ப இருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ணணும்டா. லவ் பண்ணாம மேரேஜ் பண்ணா எப்படி? ஒரு வாரம் லவ் பண்ணுவோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு வாரம் லவ்? ஓய், ஒரு வாரத்துக்கு மட்டும் லவ் பண்ணா போதுமாடி? ஐயே, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற லவ் ஒரு வாரம் போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லவ் லைஃப் லாங் வேணும். அந்த லவ் எனக்கு
நிறைய கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அதுக்கு என்னடி எப்பவுமே கொடுப்பேன், நிறைய கொடுப்பேன். என் பூர்ணியா அந்த அளவுக்கு விரும்புறேன். என் பூர்ணிக்கு மேல எந்த கோவமே இல்லைல்ல. கோவமா? எதுக்குங்க? நான் எதுக்கு உங்களை கோவப்படணும்? இல்ல இதுக்கு முன்னாடி துளசிய அப்படி பார்த்தா நீங்க என் மேல கோவப்படணும். நீங்க என் மேல கோவப்படுறீங்களா இல்ல? ஓய் அதெல்லாம் கோவம்லாம் எனக்கு உண்மையில எப்படி வரும்? வருஷம் பொண்டாட்டியா சின்ன சின்ன சண்டைகள் வரும், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் வச்சு நான் கண்டிப்பா கோவப்படவும் மாட்டேன், சண்டை போடவும் மாட்டேன். அப்ப அப்படிதான் நானும். அந்த விஷயத்த மறந்துடுங்க. நீங்களும் சரி நானும் சரி, இனிமே நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் சொல்லலா, நம்மளை விரும்பாத ஒருத்தவங்களை தான் நம்ம விரும்பியிருக்கோம். ஆனா இப்போ நான் உங்களையும் நீங்க என்னையும் மனசார விரும்பிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதனால நம்ம நியூவா நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே மனோஜ்? என் பூர்ணி சொன்னா எல்லாமே சரிதான். என் பூர்ணி லவ் யூ டி. I love you மனோஜ். love you too மனோஜ். இது போதும் இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே. மோதும் அலமோதும் நெஞ்சக் கடலில் ஆசைகள் ஓயாம நெஞ்சம் பார்க்கணும், கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து அவசாத ஊர சுத்தணும், பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கோ கேட்கணும். என்ன இதெல்லாம்? எல்லாம் இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் போனதான் நாங்க பால் காய்ச்ச முடியும். எல்லாரும் ரெடியா தான் இருக்கும், கிளம்ப வேண்டியதான். ஆமா சார், எல்லாரும் ரெடியா தான் இருக்கும். என்ன சவுண்டையே காணோம். ரெடியா தான் இருக்கேன். என்ன தெரியல மாப்ள, 2 நாளாவே வாய் கொஞ்சம் பூட்டின மாதிரி தான் இருக்கு. ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் 2 நாளா கொஞ்சம் வாயை பூட்டியே வச்சிருக்கா. கூட்டி தானே ஆகணும். ஒண்ணும் இல்ல சார், அது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட். அப்படி என்ன சவுண்டு சரிதானே? ஆமா மாப்ள, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா உங்க ட்ரீட்மெண்ட் நல்லா வேலை செய்யுது. இவ இப்படியே வாயை பூட்டி வச்சானா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. கவலைப்படாதீங்க சார், இனி சவுண்டே வராது. அப்படிதானே சவுண்டு? ஐயோ, இதை வச்ச செய்யறேன். இரு, நானும் ஒண்ணு செய்வேன். ஒண்ணு மட்டும் இல்ல, நான் துளசியை விட மாட்டேனே. என்ன நான் இப்படி அடங்கிடுவேன் நினைக்கிறீங்க? புலி பாதுங்கிறதே பாயறதுக்கு. நான் பதுங்கி பாய்வேன், பாத்துக்கிட்டே இரு. என்ன சவுண்டு சத்தத்தையே காணோம்? அத சத்தம் வராதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அமைதியா இருக்கேன். ஓ அப்படியே. இந்த அமைதி எப்பவுமே இருந்தா நல்லதுதான். இல்லன்னா பழையபடி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இல்ல இல்ல, அமைதியா தானே இருக்கேன். அப்புறம் என்ன? அது இப்படியே மெயின்டைன் பண்ணு. சரிடி, நீ கிளம்பி வந்துட்டு பாப்பா எங்க? அவ எங்க என்கிட்ட இருக்கா? அவ துளசி கிட்ட இருக்கா. 2 பேரும் உள்ள இருக்காங்க, வருவாங்க. அம்மாவா நடந்துக்கிட்டா புள்ள அம்மா கிட்ட இருக்கும். எப்ப பாரு சவுண்டு சரோஜாவா நடந்துக்கிட்டா புள்ள எப்படி அம்மா கிட்ட இருக்கும்? மாமா விடியா கிளம்புற நேரத்துல இருக்கு. சரி நம்ம கிளம்புவோமா? இருப்பா, துளசி வந்துட்டோம். துளசி தியா அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அவளும் வந்துட்டோம். அப்புறம் அந்த கதிரி நேத்ரா அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? அம்மா நேற்றவும் கதிரும் கிளம்பிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. அம்மா அப்பா எங்கம்மா? உங்க அப்பா தானே? உங்க மாமனார் மாமியாரும் நானா கூட்டிட்டு வருவேன், அங்க போயிருக்காரு. இதோ கார்ல கூட்டிட்டு வந்ததும் நானும் அவங்க கூட கார்ல வந்துடுறேன். நீங்களும் ஒரு கார்ல வந்துருங்க. அம்மா நானும் கூடவே வரேம்மா. சவுண்டு இல்ல இல்ல, உங்க கூட தான் வந்து தொலைறேன். என்னன்னா ட்ரீட்மெண்ட் பலமா கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. அண்ணி அலறாங்க, அப்புறம் அலறணும்ல. 2வது அந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்க கூடாதுன்னு நினைக்கணும்ல. அதான். ஆனா பாவம் தான், கன்சீவா வேற இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பாவம் பார்த்தோம் அவ்வளவுதான், நம்ம பாவம் ஆயிடுவோம். பாத்துக்க, அது என்னமோ சரிதான். அது எல்லாம் சரி. வீட்டுக்கு உரிமையாளர் யாழ்குட்டி, அவங்க ஆளே காணுமே. யாழ்குட்டி வந்தாதான் நான் கிளம்ப முடியும். மாமா நான் இங்க தானே இருக்கேன். யாழ்குட்டியா இது? நான் கூட வேற யாரும் அழகான தேவதை வந்து நிக்கிறாங்களேன்னு நினைச்சிட்டேனே. மாமா நல்லா இல்லையா? ஏன் கிண்டல் பண்றீங்க? அம்மாவும் துளசியும் வீடு பால் காய்ச்சும் போது இப்படிதான் இருக்கணும்னு துளசி தான் புடவை கட்டி விட்டு தலை நிறைய பூ வச்சு விட்டா. நல்லா இல்லையா? நான் சொல்லுவேன்னா நீங்க யாழ்குட்டி நல்லா இல்லைன்னு அதான் சொன்னேன். யாரும் அழகு தேவதைங்க நிக்கிறாங்கன்னுட்டு பாரு. உன் புருஷன் ரொம்ப நேரமா உன்னதான் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கானா, அதுலயும் உனக்கு தெரிய வேணாம். போங்க மாமா. அண்ணா நல்லா இல்லையாண்ணா? நான் அழகா இருக்கேனா இல்லையாண்ணா? யாழ்குட்டி உனக்கு என்னமா குறைச்சனு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா உண்மையதான் சொல்றாரு. உண்மையாவே என் அழகு தேவதை மாதிரி தான் இருக்கா யாழ்குட்டி. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் அண்ணனே நான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் உண்மையாவே அழகா தான் இருக்கேன். யாழும் அப்போ இந்த மாமா மேல நம்பிக்கை இல்ல. என்ன யாழ்குட்டி, மாமா சொன்னா நீ நம்ப மாட்டேன் அப்படிதானே? இல்ல மாமா, நீங்க எப்பவுமே கிண்டல் பண்ணுவீங்கல்ல, அதான் இப்பவும் கிண்டல் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி நாங்க கிண்டல் பண்ணுவோம், ரைட்டு. ஆமா ஜீவா என்ன சொன்னா? மாமாவும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. டேய் அப்ப ஆல்ரெடி கடையில போட்டு தான் வந்து நிக்கிறேன் அப்படிதானே? அண்ணா அப்புறம் போனாடி போனவ கட்டியிருந்தா நம்ம பார்த்து போகலாம் வேணாம். அதான் அதுலயும் என் யாழ்குட்டி அழகு தேவதையா
அதான் பார்த்ததுமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டேன். சரி இங்கே நின்று கதை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க கிளம்புவோம். அம்மா இன்னும் இப்ப என்னம்மா பண்றா உள்ள? துளசி இரு சூர்யா கூப்பிடுறேன். துளசிமா மாமா வந்துட்டு கிளம்பலாமா? ஏய் என்னடி என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? டைம் ஆகலாம். இல்ல மாமா கொஞ்சம் வேலை இருந்தது அதுதான் முடிச்சாச்சு கிளம்ப வேண்டியதான். என்ன வேலையோ? சரிங்கம்மா கிளம்பலாமா? ஆமா சூர்யா கிளம்பலாம். ஐயோ ஒரு விஷயம் இரு சூர்யா, குத்து விளக்கு எடுக்க மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை அதெல்லாம் நான் எடுத்து எப்பயோ வச்சுட்டேன் அத்தை. அப்படியா துளசி குத்து விளக்கு எடுத்து வச்சாச்சா? அப்புறம் புது பாத்திரம் வாங்கிருந்தேன் பால் காய்ச்ச, அது எடுத்து வச்சியா? எல்லா பொருளும் நான் எடுத்துட்டு போய் கார்ல வச்சுட்டு வரதா அத்தை நேரம் ஆயிடுச்சு. நீங்க கவலையே படாதீங்க, ஒண்ணு விடாம எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. நீங்க இது இல்ல அது இல்லன்னு தேட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சாத்த. அது சரி அதுக்குதான் இப்படி ஒரு மருமக வேணுங்கிறது. அத்தாடி நான் வயசாயிருச்சு, எதையாவது உன்கிட்ட மருந்து இருந்து வச்சிடணும்னு நினைச்சேன். பரவாயில்ல நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ட. என்ன அம்மா கிட்ட பாராட்டு மொழியா வாங்குறப்பலாம்? போங்க மாமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க அத்தை கிளம்பலாம், டைம் ஆகுது. எப்படி அப்பா கிட்ட வரியா? எப்படி அப்பா அம்மா கூட வரணும்? அக்கா மாமா கூட போனா எப்படி? அண்ணா விடுங்கண்ணா, அதே என் கூட வரேன்னு சொல்றால நாங்க கூட்டிட்டு வரோம். சரிப்பா சரியா கிளம்புவோம். அம்மா இந்த கதையை நேற்று இன்னும் நாள் கிளம்பி நேற்று கூட்டிட்டு வர போனா இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. வேற என்ன அங்க என்ன ஓடுதுன்னு தெரியலையே. சரிம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், வராங்களான்னு பாப்போம். என்ன பண்றோம் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏய் நேத்து என்னடி பண்றான்? நமக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஆகுதுடி. நேத்துமா கிளம்பு நல்லா இல்லையா? ஏய் நேத்ரா டைம் ஆகுதுடி. வரேன்ப்பா ஒரு 2 நிமிஷம் வரேன். நான் இவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டி, எல்லாரும் நமக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. அப்பா வந்துட்டேன், போதுமா போலாமா? கொஞ்சம் ட்ரெஸ் பண்றதுக்குள்ள லபலபலபன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நேத்து என்னடி இப்படி வந்து நிக்கிறேன்? ஏண்டா நல்லா இல்லையா? இல்ல பால் காய்ச்ச போறோம்ல, அப்ப கொஞ்சம் ட்ரெடிஷனலா வரணும்ல, அதான் அதுக்காக தான் ஹாஃப் சாரி கட்டியிருக்கேன். என்ன நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? ஐயோ இப்ப நம்ம வெளியில போயே ஆகணுமோ? இவ வேற இப்படி வந்து நிக்கிறாளே. நேத்து என்னப்பா? டேய் என்னடா பார்வையே சரியில்லை, ஒரு மார்க்கமா பாக்குறேன். அது அப்புறம் இப்படியெல்லாம் மயக்கிற மாதிரி வந்து நின்னா மனுஷனால எப்படி சும்மா இருக்க முடியும்? டேய் ஃப்ராடு, பாரு ஒன்றும் சரியில்லை, எதுவும் பண்ணி வச்சிடாத. நம்ம இப்போ வீடு பால் காய்ச்சதுக்காக போகிறோம், அதுக்கு கொஞ்சம் சுத்தபத்தமாக போகணும், பார்த்துக்க. அதான் நானும் யோசிக்கிறேன். நேத்து வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன? இல்ல நேத்து உனக்கு செமஸ்டருக்காக ஸ்டடி லீவ் தான் விட்டுருக்காங்க, அப்ப நீ படிக்கணும்ல. படிக்கணும்னு சொல்லி வீட்டுல இரு, நானும் உனக்கு துணையா இருக்கிறேன்னு கூடவே இருக்கேனே. அப்போ 2 பேரும். டேய் போரிக்கி, தெரியும் நீ எங்க சுத்தி எங்க வரேன்னு. மூஞ்சி பாரு, அதெல்லாம் முடியாது. நீ வேணா வீட்டுல இரு, நான் பால் காய்ச்சற வீட்டுக்கு நான் போகணும்ப்பா. அந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேணாம். அப்பதான் நாளை பின்ன நமக்கு கல்யாணம் ஆனாலும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கணும்ல, அதுக்காக நான் போயே ஆகணும். நீ வேணா வீட்டுல இரு. ஏண்டி உன்னை அனுப்பி விட்டுட்டு நான் மட்டும் தனியா என்ன பண்ண போறேன்? தனியா இருக்கிறவங்களாம் கம்பெனி கொடுப்பானதான் உன்னை இருக்க சொல்றது. இப்படியெல்லாம் வந்துட்டு என்ன மயக்கிட்டு போலாம்னா எப்படி? எதுவுமே வாங்காம எப்படி போறது? அதெல்லாம் போயிட்டு வந்து வச்சுக்கோ. நீ வா நம்ம சீக்கிரம் போவோம். கீழே வர எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னல, அப்புறம் என்ன இங்க நின்று பேசிட்டு இருக்க, போலாம் வா. ஏய் இருடி போலாம், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, போலாம் இரு. டேய் இப்ப எதுக்கு இங்க இருக்க சொல்ற? எனக்கு உன் கூட தனியா இருக்க பயமா இருக்கு, நம்ம போலாம். ஏய் இருடி. டேய் என்னடா பண்ற? கையடும். ஏய் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. எல்லாம் ஓகே, வேற என்னமோ குறையுது, அதான் என்ன பார்த்துட்டு இருக்கேன். என்ன குறையுது? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு நீ தொட பாக்குற. நீ கையெடு, நம்ம போலாம். ஏய் தோடுறதுக்கு நான் எதுக்கடி சாக்கு போக்கு சொல்லணும்? எனக்கு பொண்டாட்டி ஆக போறவள நான் தொடுவேன், கட்டி பூடிப்பேன், நச்சு நிச்சு கொடுப்பேன். அது இங்க கேட்க யாரடி இருக்காங்க? கேட்க ஆள் இல்ல பாரு. முதல்ல தாலியை கட்டணும், அதுக்கப்புறமா தான் தொடணும். முதல்ல கட்டுங்க, அப்புறம் தொடுங்க, புரியுதுங்களா? இப்ப கையை எடுங்க. என்ன சொல்லிட்டா நான் எடுக்க வேணாம், அதெல்லாம் எடுக்க முடியாது.
மெல்ல மெல்ல தாளம் தட்ட மக்களும் சம்மதத்தை தருமோ. டி எடு நம்ம கிளம்பலாம். அதெல்லாம் என்ன கரெக்டாக தான் இருக்கு. நிச்சயமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கதவா போகலாம். அடி எதுவும் பண்ணலடி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மிஸ் ஆகுது தெரியுமா? உன் நெத்தியில பொட்டை காணும். பொட்டை இல்லாம குங்குமம் மட்டும் வச்சிருக்கான். பொட்டி எண்டி வைக்கலாம். ஐயோ பொட்டு இல்லையா? பொட்டு வச்சிருந்தேன், அது கீழே விழுந்துச்சு நினைக்கிறேன். சரி விடு, நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு. பொட்டு பாக்கெட் இங்க தானே இருக்கு, நான் வச்சிடுறேன். துவித்து பூ முடிக்கும் நிலம் தேரில் வரும் முதலுக்கு கார்த்திகை மாதம் விழா. மனசுல திறந்தது மணிக்கதவு, மரகத பதுமையை இனி தழுவு. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. நாங்களும் வந்துட்டோம். கிளம்பலாமா? ஆமாத்த, நாங்களும் வந்துட்டோம், போலாம். என்னது சீக்கிரம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல நினைச்சோம். ஆமாண்ணா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். என்ன கதிரு, அப்படிதானே? என்ன நேத்ராவை கூட்டிட்டு வர போனியா இல்ல முக்கியமான வேலை பார்க்க போனியா? அது அது நேத்ரா தான். நேத்ரா கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் கிளம்பிட்டோன்னு இருந்து கையோட கூட்டிட்டு வந்தேன்னா அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அத வந்துட்டோமே, இப்ப எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு கிளம்பலாம். குட்டப்பாவோட பொட்டா கொடுக்குற அவனுக்கு அப்புறம் இருக்குடி. பாத்தியா, துளசியக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவையா இது? அப்பவே போலாம் போலான்னு சொன்ன, கேட்டியா நீனு? என்னடி என்னமோ நடந்த மாதிரி பேசுற? அதான் எதுவுமே நடக்கலையும். அதுக்குள்ளதான் வந்தாச்சுலாம். இங்க பாரு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா வேணும், கொடுத்துரு. போடா பொறுக்கி. சரிடா கிளம்பலாம். இங்கேயும் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிளம்புவோம். கிளம்பிடுண்ணா, போலாண்ணா. டைம் ஆகுதுமா, வாமா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய் அங்க எல்லாரும் போயிட்டு இருப்பாங்கடி. நம்ம தான் லேட்டா போக போறோம். பால் காய்ச்சதுக்கு அப்புறம் போய் என்னடி பிரயோஜனம்? சீக்கிரம் ஆடி. ஏய் ஷாலு பார்த்து வாடி. இப்ப எல்லாம் ஓடி வரக்கூடாது. இந்த மாதிரி டைம்ல பொறுமையா நடந்து வரணும். ஆரம்பிச்சிட்டீங்களா மதன் நீங்க? ப்ளீஸ் மதன், வேண்டாமே. இத்தனை விஷயம் சொன்னதுல இருந்து ஐயோ ஷாலுமா குனியக்கூடாது, ஷாலுமா நிமிரக்கூடாது, உட்காரு, பார்த்து உட்காரு, டக்குன்னு ஏந்திரிக்காத, டக்குன்னு நடக்காதுன்னு நேற்று நைட்ல தான் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க மதன். செல்லக்குட்டி, உண்மையை தானடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4 மந்த்துக்கு இப்படிதான் இருக்கும். டக்குன்னு எழுந்திருக்கிறது, உட்காருறது, படுக்கிறது, இதெல்லாம் சடனா பண்ணக்கூடாது. பொறுமையா உட்காந்து எழுந்திருக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா ஆஸ் அ டாக்டரா நான் உனக்கு அட்வைஸ் தரணும்ல. டாக்டரா அட்வைஸ் தரலனாலும் ஹஸ்பண்டா என் பொண்டாட்டிக்கு இன்னும் நிறைய அட்வைஸ் கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியை நான் தானே கேர் பண்ணணும். வேற யார் பண்ணுவாங்க? அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், என்ன தூரம் தள்ளிடுவாங்க. அவங்க உன்னை கையில வச்சு தாங்குவாங்க. அம்மா ஊருக்கு போயிருக்கிறதுனால இந்த விஷயம் அவங்க கிட்ட சொல்ல முடியல. அது என்னமோ கரெக்ட் தான் மதன். அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் பெட்டை விட்டு எழுந்திருக்க முடியாது. என்ன பெட்லயே வச்சு பாத்துப்பாங்க, அப்படிதானே? அப்படியேதான். சரி சரி, இப்ப நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும், சரியா? என் பொண்டாட்டியும் பத்திரமா பாத்துக்கணும்ல. கிளம்பலாமா? கிளம்பலாமே. என் புருஷன் இருக்கும்போது எனக்கு என்ன காவலாம்? என்ன பத்திரமா பாத்துப்பாரு, அப்படிதானே மதன்? இதுல என்னடி டவுட்? ஆமா, என் பொண்டாட்டியும் குழந்தையும் நான் தானே பாத்துக்கணும். அதனால பத்திரமா பாத்துப்பேன். கவலையே படாது செல்ல குட்டி. ஆமா, காலையில டேப்லெட் போட்டியா? அவனுக்கு பால் எடுத்து வந்துச்சுனே, குடிச்சியா இல்லையா? எல்லாம் குடிச்சிட்டேன் மதன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டிய டேப்லெட்டையும் போட்டுட்டேன். இனிமே அங்க போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா டேப்லெட் போட்டுக்கலாம். செல்ல குட்டி எப்பவுமே இப்படிதான் கரெக்டா இருக்கும், சரியா? நீ கரெக்டா இல்லைனாலும் நான் இருக்க வச்சிருவேன், அது வேற விஷயம். சரி, உங்க வீட்டுல விஷயத்த சொன்னியா? இன்னும் இல்ல, அதான் இப்ப போறோம்ல. இப்ப போற இடத்துல எல்லாரும் இருப்பாங்கல்ல, அப்ப சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். போவி, முன்னாடி சொல்லியிருந்தா ஸ்வீட்டால் வாங்கி வச்சிருப்பேன்ல. இந்த ஏர்லி மார்னிங்ல ஸ்வீட் கார்டு கூட இருக்காது போல இருக்கேன். சரிப்பா, போற வழியில எங்கேயாவது ஸ்வீட் இருந்தா கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். ஸ்வீட் கொடுத்து எல்லாருக்கும் விஷயத்த சொல்லுவோம். என்ன ஓகேல? கண்டிப்பாங்க. நீங்க ஸ்வீட் கொடுத்து உங்க வாயால சொல்லிடுங்க, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் நானா? இல்ல இல்ல, எனக்கு கூட தான் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நீயே சொல்லு, நான் சொன்னா நல்லா இருக்காது. நீயே சொல்லிடுமா? இல்ல மதன், நானே கேக்குறீங்க. இவ்வளவு பெரிய வேலை பார்த்தது நீங்க தானே, அப்ப நீங்க தானே சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. ஏய் அது என் கடமைடி, அதெல்லாம் கரெக்டா இருக்கணும்ல. இப்போ இந்த குழந்தை பிறந்து முடிச்சதும் அடுத்த குழந்தைக்கும் இதே மாதிரி என் கடமையை கரெக்டா பண்ணுவேன். அதுக்காக நான் போய் சொல்ல முடியுமா? நீயே சொல்லிடுச்சு குட்டி. இவர் கடமையை மட்டும் கரெக்டா பண்ணுவாராமா,
பண்ண கடமையை வெளியில சொல்ல மாட்டாராமா. இங்க பாருங்க மதன், நான் சொல்ல மாட்டேன். ஸ்வீட்டை கொடுத்துட்டு நீங்க தான் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன் பாத்துக்கோங்க. சரி சரி, இங்கேயே இருந்து நம்ம 2 பேரும் சண்டை எப்படி? அங்க போய் நீ நானு அங்க போய் டிசைட் பண்ணிப்போம். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா வராங்களா? இல்ல மதன், ஜீவானா அம்மா கிட்ட சொல்லிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே ஜீவானா அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா கண்டிப்பா வர மாட்டாங்க. அவங்களோட பிடிவாத குணம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ச்சே, யாரு பாவம். அப்படி என்னதான் அவ பண்ணா? இதுக்கு அம்மா இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியல. அம்மா என்னைக்குதான் மாறுவாங்கன்னு தெரியல. எனக்கும் இதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு ஜீவானாவும் யாழ்னியும் இப்படி தனி கொடுக்கணும் வரதுக்கு காரணமே அம்மா தானே. அம்மா மட்டும் யாழுவை ஏத்துக்கிட்டா யாழ் எவ்வளவு சந்தோஷமா எங்க வீட்லயே இருக்கலாம். ஜீவானா ரொம்ப பாவம். அம்மாவை பாக்குறதா பொண்டாட்டியை பாக்குறதா தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. ஆமாண்டி ஷாலு, எதுக்கு அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஜீவாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ஆம்பளையா அவன் எடுக்க நான் இருந்து யோசிக்கிறேன். பொண்டாட்டியும் வேணும், அம்மாவும் வேணும். ஆனா பாவம் ஜீவா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கான். சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரி பார்ப்போம். நம்ம இங்க நின்று ஃபீல் பண்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது. சரி, நம்ம கிளம்புவோமா? டைம் ஆயிடுச்சு. ஓய், நான் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். நீங்க சும்மா சும்மா இதே சொல்லாதீங்க. நீங்க பாருங்க, எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க தான் வந்து சொல்லணும். சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். போலாம். சரிடி, பாத்துக்கலாம். போலாமா? லவ் யூடி ஷாலுமா. என் அப்பா வாக்குறதுக்கு ரொம்ப 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 பெரிய லவ் யூடி. அது என்ன மதன், ரொம்ப 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 பெரிய லவ் யூ? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா அந்த அளவுக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப விரும்புறேன்னு அர்த்தம். அது இப்படி சொல்லிட்டேன். சரி விடு, அதெல்லாம் கண்டுக்காத. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது நான் குத்திடுவேன். மூச்சு பாரு, சொல்லிருக்கீங்களா நான் இப்படி அப்படியே ஆசையக்கூடாது, அப்படி அழுங்காம குழுங்காம இருக்கணும்னு. அதனால என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. ஓகேவா மதன்? அதெல்லாம் தான் இல்ல, அதெல்லாம் கொடுக்கலாம். அதனாலலாம் பாப்பாக்கு என்ன ஆகாது. அது கூட இருக்கும். அதனால கூட பாப்பாக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் நான் பார்த்து பக்குவமா நடந்துப்பேன். என் ஷாலுமா ஓகேன்னு சொன்னா கொஞ்சம் நைட்டு கன்சிடர் பண்ணலாம். பண்ண ப்ளீஸ். டேய் மதன் கண்ணா, கிளம்பலாம். டைம் ஆகுது. இங்க நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொமான்ஸை தான் பண்ணிட்டு இருக்கணும். இது வேற எங்கே போய் முடிஞ்சிட போல இருக்கு. வயிற்றுல பிள்ளை இருக்கு தெரியும்ல. அந்த நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு வாங்க போலாம். ஹேய், நைட் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா வேணும், பார்த்துக்கலாம். వసన వసన మల్లిక వసన గొప్పన గొప్పన మబ్బేత అతికో ఎత్తికో ఎత్తికో పత్తికో సుత్తికో తీయన సూడేత పూవకాக நெடுங்கூந்தலாடுது நீ வைத்த பொட்டுக்காக நடுநிட்டு வாடுது உன்னோட சேலை எங்கையில் சேர்க்கும் வேலை என்ன நினைச்ச எப்போதும் போல உன்னோட வேலை நானும் மாற்றுது நானும் நினைச்சேன். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், இடையில கொஞ்சம் விஷயம்லாம் சொல்ல முடியல, அதுக்கு சாரிப்பா. நான் சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் சண்முகம் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு 49th பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சண்முகம் ப்ரோ. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சண்முகம் ப்ரோ. ஜெயா சிஸ்டர், சண்முகம் ப்ரோ, நீங்க 2 பேரும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய மாமா ஷஃபீர் அலி, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷஃபீர் அலி ப்ரோ. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷஃபீர் அலி ப்ரோ. ஷஃபீர் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கேட்டிமேலும் கண்ணாமூச்சி 2 சீரியஸை போட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். பை டியர்ஸ். ஹாய் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ். சாரிப்பா, இந்த வீடியோ நான் நேற்றே போட வேண்டியது. இதுல வந்த விஷயம் வந்து நேற்றே வந்து கண்ணாமூச்சி சீரீஸ்ல போட வேண்டியது. பட் கண்ணாமூச்சி சீரீஸ் நேற்று வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் நேற்று கண்ணாமூச்சி சீரீஸை அப்லோட் பண்ண முடியல. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தது வந்து நேற்று பர்த்டேக்கான விஷயஸ். இப்போ நான் சொல்ல போறது இன்னைக்கு பர்த்டேக்கான விஷயஸ். சப்ஸ்கிரைபர் சரஸ்வதி சிஸ்டர், அவங்களுக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி சிஸ்டர். கதிர்காமமூர்த்தி ப்ரோ. இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி டியர். கதிர்காமமூர்த்தி ப்ரோ. அப்புறம் அவங்க பசங்க பாலாஜி, அவர் 12th படிக்கிறாராமா. ரோஹித், அவங்க 10th படிக்கிறாங்களாமா. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள் டியர். சரஸ்வதி சிஸ்டர், மூர்த்தி ப்ரோ, பாலாஜி, ரோஹித், நீங்களாம் இன்னைக்கு போல இன்னைக்குமே சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அம்மா சரஸ்வதி டியர், நீங்க இன்னைக்கு போல உங்க ஃபேமிலியோட லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குமரி டியர். குமரி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்,
நேற்றுக்கு போட வேண்டிய கண்ணாமூச்சி சீரீஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு கெட்டிமேளம் கண்ணாமூச்சி ரெண்டுமே இருக்கு, பாருங்க. நேற்றுக்கு பர்த்டே விஷஸும் இதில் இருக்கு, இன்னைக்கான பர்த்டே விஷஸும் இதில் இருக்கு. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். முடிஞ்சா ஹை பட்டனும் பண்ணுங்க, ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை டியர்ஸ். இன்னைக்கு கண்ணாமூச்சி வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று கம்மியாக தான் எடுத்தேன். இன்னைக்கு அது கூட நான் எதையும் ஆட் பண்ணல. இந்த பர்த்டே விஷஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பை. சாரி டியர், இன்னொரு விஷயம். நம்ம அன்புலவ் கார்ட்டூனில் எம்எம்கே சீரிஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இன்னொரு 1 or 2 எபிசோடில் அந்த எபிசோட் முடிய போகுது, அந்த சீரீஸ் முடிய போகுது. மறக்காமல் லாஸ்ட் எபிசோட பாருங்கள். அதில் நான் கொஞ்சம் பேசியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம் டியர்ஸ், இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு தெரியும். பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், அது மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே டியர், பை. பை டியர்ஸ்.